ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கப்பெண்ணே. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பூஜை பாத்திரத்தை புதுசு போல் வச்சுக்கிறதுக்கு ஒரு க்ளீனிங் பவுடர் தாங்க வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பவுடர் நீங்கள் ஒரு முறை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் எப்போ பூஜை பாத்திரம் நீங்கள் க்ளீன் பண்ணோனாலும் இந்த பவுடர் எடுத்து நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து ஒரு 2 பொருள் தாங்க இதில் சேர்க்க போகிறேன். இந்த 2 பொருள் இருந்தால் போதும் இந்த பவுடர் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சபீனாங்க. சபீனா நம்ம நார்மலாக பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த சபீனா வச்சு தாங்க நம்ம இந்த பவுடர் ரெடி பண்ண போகிறோம். இப்போது சபீனா வந்து நான் 1 கிலோ எடுத்துக்கிறேங்க. அதாவது நீங்கள் அரை கிலோ சபீனாக்கு 100 கிராம் அளவுக்கு இந்த லெமன் சால்ட்டை ஆட் பண்ணுங்க. இந்த லெமன் சால்ட் தாங்க இதில் மெயினான இன்க்ரீடியண்ட்டு. இந்த லெமன் சால்ட் வச்சு தாங்க நம்ம இந்த பவுடரை ரெடி பண்ண போகிறோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம் அளவுக்கு ஒரு பேக்கெட் 100 கிராமுங்க. நான் 2 பேக்கெட் வாங்கியிருக்கேன். அதாவது 1 கிலோ சபீனாக்கு 200 கிராம் போட போகிறேன். நீங்கள் அரை கிலோ ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அரை கிலோ இந்த சபீனா பேக்கெட்டுக்கு 100 கிராம் அளவுக்கு லெமன் சால்ட்டு நீங்கள் கடையில் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். மளிகை கடையிலே இந்த லெமன் சால்ட்டு கிடைக்குங்க. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 கிராம் 25 ரூபா தாங்க. சபீனா உங்களுக்கு ஒரு 15 ரூபாலே கிடைக்கும். ஸோ ஒரு கம்மியான விலையில் நம்ம இந்த பவுடர் ரெடி பண்ணிக்கலாங்க. நீங்கள் பீதாம்பரி பவுடர்லாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 100 கிராமே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஒரு முறை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம எப்போல்லாம் பூஜை பாத்திரம் தேய்க்கணுமோ அப்போல்லாம் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து தேய்ச்சாலே பளிச்சுன்னு ஆகிடுங்க. வீட்டில் இருக்கிற வெள்ளி பாத்திரம், பித்தளை எதுவாக இருந்தாலும் இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணலாங்க. சரி, இந்த பவுடர் எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த லெமன் சால்ட் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு சக்கரை மாதிரியே இருக்குங்க. அதை நம்ம நல்லா பவுடராக அரைச்சி நம்ம யூஸ் பண்ணுறப்போ நல்லா நம்மளுக்கு எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இப்போ லெமன் சால்ட்டை இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. பாருங்கள் எப்படி இருக்குது, சக்கரை மாதிரி இருக்குது. நம்ம அப்படியே ஆட் பண்ணோன்னா அது அந்தளவுக்கு சீக்கிரமாக கரையாது. ஸோ நம்ம அதனால் பவுடர் பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்லா வேலை செய்யுங்க. ஸோ இப்போ இந்த லெமன் சால்ட்டை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் 200 கிராம் அளவுக்கு லெமன் சால்ட்டை இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்க போகிறேங்க. இப்போ நல்லா அரைச்சாச்சுங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அரைச்ச இந்த லெமன் சால்ட்டை ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த 1 கிலோ சபீனாவை நம்ம கொட்டிக்கலாம். இந்த சபீனா பார்த்திங்கன்னா 1 கிலோ இருக்காதுங்க. ஒரு பேக்கெட் வந்து 450 கிராம்ஸ் தான் வருது. 50 கிராம்ஸ் குறையுது. நான் ஆனால் 1 கிலோவுக்கு தோராயமாக மெஷர் பண்ணி நான் இதை எடுத்துக்கிறேன். நீங்கள் இந்த 2 பேக்கெட் மட்டும் போட்டாலும் போதும். இல்லை உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக 100 கிராம்ஸ் வேணும்னாலும் இன்னொரு பேக்கெட் வாங்கி நீங்கள் மெஷர் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இந்த 2 பேக்கெட்டே போதுங்க. இது 2 பேக்கெட்டுக்கு 2 பேக்கெட் லெமன் சால்ட், அதாவது 200 கிராம் இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சபீனாவை இதில் நல்லா கொட்டிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த லெமன் சால்ட், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஈவனாக இது எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணி நம்ம இதை ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இது ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுதுங்க. நான் இதை தாங்க ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இது நல்ல வேலை செய்யறதுனால தான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். பூஜை சாமான், பித்தளை, வெள்ளி, செம்பு எதுவாக இருந்தாலும் இதை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. நிறைய கூட தேவையில்லைங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாலே நல்லா பளிச்சுன்னு ஆகிடுதுங்க. அதுவும் இல்லாமல் இது 1 கிலோ நான் இப்போ மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, இது வந்து எனக்கு ஒரு 5 மாதம் வரைக்கும் வருங்க. ஏன்னா நம்ம வந்து வெள்ளிக்கிழமை இல்லை விசேஷ நாட்களை மட்டும் தான் பூஜை பாத்திரம் வந்து க்ளீன் பண்ண போகிறோம். அதனால் நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு இது வருங்க. 1 கிலோ பவுடர்ன்றது ரொம்ப நாளைக்கு வரும். ஒரு 5 மாதமாச்சும் கண்டிப்பாக வரும். நம்ம 2 ஸ்பூன் எடுத்தாலே போதுங்க. நம்ம பூஜை சாமான் மட்டும்தான் இதை நான் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். அதனால் இது எனக்கு கம்மியாக தான் செலவாகுது. ஸோ நம்ம பீதாம்பரி பவுடர்லாம் வாங்குறது ரொம்ப வேஸ்ட்டுங்க. ஏன்னா அது அந்தளவுக்கு ஒர்க்கும் ஆகலை, நிறையவும் செலவாகுதுங்க. ஒரு பேக்கெட் வாங்கினாலே ஒரு 2-3 வாரம் கூட வரமாட்டேங்குதுங்க. ஆனால் இது வந்து நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வரும். நம்ம இந்த பவுடர் ரெடி பண்ணோன்னா நமக்கு ப்ரைஸும் நிறைய சேவ் ஆகுதுங்க. நம்ம பீதாம்பரி பவுடர் வாங்கணும் அப்படின்னா நிறைய ப்ரைஸ் ஆகும். 1 கிலோ பவுடர் நீங்கள் ரெடி பண்ண எவ்வளோ காசு ஆகும்னு பாருங்கள். ஆனால் இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80 ருபீஸ்லேயே இந்த பவுடர் நான் ரெடி பண்ணிட்டேங்க. இப்போ நான் இதை வச்சு உங்களுக்கு இந்த செம்பு பாத்திரத்தை க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இந்த பவுடர் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாத்திரம் பாருங்கள் எவ்வளோ வந்து அழுக்காக இருக்குது. இதை வச்சு நம்ம எப்படி இந்த புதுசு மாதிரி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்க்ரப்பர், நார்மல் ஸ்க்ரப்பர்லேயே நீங்கள் தேய்ச்சாலே போதும். இப்போ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது, இப்போ தேய்ச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது கலர் பாருங்கள். நீங்களே ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் இந்த லெமன் சால்ட் வாங்க முடியல அப்படின்னா நீங்கள் இந்த சபீனா கூட எலுமிச்சை பழத்தை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் எலுமிச்சை பழம் எப்போவுமே நம்மக்கிட்ட இருக்காது இல்லைங்களா, ஒரு சில டைம் இருக்காது. அதுவும் இல்லாமல் அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய டைம் ஆகும். ஸோ சிம்பிளாக நம்ம இதை வாங்கி ஒரு முறை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தேவைப்படுறப்பெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த பக்கம் தேய்ச்சிருக்கேன். தேய்ச்சதுக்கும் அந்த பக்கமும் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. முதல்ல எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நான் இப்போது பித்தளையில் ஒரு பாத்திரம் இருக்குங்க, அதையும் நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். இது எவ்வளோ மக்களாக இருக்குது பாருங்கள். இப்போ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்ட்டு பாருங்கள்.
நீங்களும் இந்த பவுடரை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். பூஜை பாத்திரம்லாம் இனிமேல் நீங்கள் எந்த பவுடர் வச்சு க்ளீன் பண்ணி பாருங்கள், பளிச்சுன்னு ஆகிடுங்க. வெள்ளி பாத்திரம், வெள்ளி விளக்குலாம் இருந்துச்சுன்னா தாராளமாக இந்த பவுடர் வச்சு க்ளீன் பண்ணலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.